சென்னையில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த மருத்துவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி அடுக்குமாடி குடியிருப்புக்கு அழைத்துச் சென்று அத்துமீறியவர் மீது கடும் நடவடிக்கை பாயுமா? சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிசியோதெரபி படித்து வருகிறார். அதன் இன்டர்ன்ஷிப்புக்காக பெரம்பூரில் உள்ள தனியார் பீடியாட்ரிக் மருத்துவமனையில் கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அவர் வேலைக்கு சென்றுள்ளார். 4000 சம்பளத்துடன் மாணவிக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் நோயாளிகளின் வீட்டிற்கே சென்று அவர் மருத்துவம் பார்த்து வந்தார். இந்த நிலையில் டிசம்பர் 20ஆம் தேதி மருத்துவமனையின் உரிமையாளரான டாக்டர் கார்த்திக் ஒரு நோயாளிக்கு மசாஜ் மற்றும் மருத்துவம் பார்க்க வேண்டும் என கொளத்தூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு கல்லூரி மாணவியிடம் டீ காஃபி குடிக்கிறீர்களா என கேட்டதாகவும் அதற்கு மாணவி டீ காஃபி குடிக்கும் பழக்கம் இல்லை என கூறிய நிலையில் அப்போது டாக்டர் கார்த்திக் தனது காரில் வைத்திருந்த குளிர்பானத்தை எடுத்துக் கொடுத்ததாகவும் தெரிகிறது. தாகமாக இருந்ததால் யோசிக்காமல் குளிர்பானத்தை வாங்கி குடித்த கல்லூரி மாணவி சிறிது நேரத்தில் மயக்கமடைந்துள்ளார். பின்னர் கண்விழித்து பார்த்தபோது மாணவி கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். டாக்டர் கார்த்திக் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பது தெரிய வர மாணவி கடும் வேதனை அடைந்துள்ளார். இது குறித்து மாணவியின் வீட்டிற்கு தெரிய வர கடும் ஆத்திரம் அடைந்தவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு கொளத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கார்த்திக்கை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மருத்துவமனையில் பணியாற்றும் வேறு ஏதேனும் பெண்களிடம் இதே போன்று சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கார்த்திக்கின் செல்போனையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்டர்ன்ஷிப் வந்த மருத்துவ மாணவியிடம் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து டாக்டர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.